அந்த ஹார்ட் டிஸ்க் காணாமல் போன விவகாரம் மிக மிக தீவிரமான விவகாரம் என்பதை நான் ஏற்கனவே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வலியுறுத்தி இருக்கிறேன். மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்களும் இந்த அரசும் அதோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டாங்களான்ட்டு எனக்கு உள்ளபடியே தெரியவில்லை. விசாரணை நடக்கிறது, விரைவில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள். விசாரணை நடப்பதனால் நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை அப்படின்றத அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். கடந்த 2025 தொடக்கத்தில் மின்வாரியத்தின் தலைவராக திரு ஜெ ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களை தமிழக அரசு, அப்போதைய திமுக அரசு நியமித்தது. உங்களுக்கு திமுக அரசுல நடந்த நியமனங்கள் எல்லாருமே நண்பர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஒரு பணம் கொழிக்கும் ஒரு துறையின் தலைவராக எப்படிப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரியை போடுவாங்க? நேர்மைக்கு பெயர் போன ஒரு அதிகாரியை போடுவாங்களா? நீங்க டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர்ல அடிக்க முடியுமா? சோலார் டெண்டர்ல அடிக்க முடியுமா? பிரைவேட் பவர் பர்ச்சேஸ்ல அடிக்க முடியுமா? எதுல பண்ண முடியும்? நமக்கு சொல்றதுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரியை தான் அங்க போடுவாங்க. அப்படித்தான். இன்னொன்னு, அந்த நேரத்தில் அந்த நியமனத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெயருக்கு தான் திரு சிவசங்கர் அமைச்சர், துறையை நடத்துனது செந்தில் பாலாஜி. அப்ப இது ரெண்டுக்கும் ஏற்றார் போன்ற ஒரு அதிகாரியை அங்க நியமிக்கணும். அந்த அதிகாரியை மாத்தாம நீங்க எப்படி சார் ஊழலை கண்டுபிடிக்க போறீங்க?